الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பிறகு தினமும் ஒரு இறை செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இந்த மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் நாம் இன்று பார்க்கின்ற செய்தி நன்மைக்கு முந்திக் கொள்வோம் என்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ராவில் 148வது திருவசனத்தில் மூமின்களுக்கு சொல்கின்ற நல்லுரை, வலிகுல்லி விஜ்ஹத்துன் ஹுவ முவல்லிஹா ஃபஸ்தபிகுல் ஹைராத். ஒவ்வொருவருக்கும் இந்த உலகில் முன்னோக்கி இலக்கு உள்ளது, அதை அவர்கள் முன்னோக்குகிறார்கள், எனவே நீங்கள் நன்மைக்கு முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு அறிவுரை கூறுகிறார். இந்த உலகில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுக்கென்று ஒரு முன்னோக்கி இலக்கை வைத்திருக்கிறார்கள், அதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். மூமின்களாகிய நீங்கள் நன்மைகளுக்கு முந்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அறிவுரை சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகில் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் அழியக்கூடியது. அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற அந்த மறுமை வாழ்வுடைய நன்மையும் நற்கூலியும் நிலையானது, நிரந்தரமானது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அந்த நன்மைக்கு நாம் முந்திக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 615வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் நிறைவேற்றுவதனுடைய நன்மையை மக்கள் அறிவார்களாயின் அதற்காக அவர்கள் விரைந்து செல்வார்கள். சுபூ தொழுகையிலும் சுபூ தொழுகையும் இசா தொழுகையில் உள்ள நன்மையை மக்கள் அறிவார்களாயின் அதற்காக தவழ்ந்தாவது பள்ளிவாசலை நோக்கி வந்து விடுவார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், நன்மைக்கு முந்திக் கொள்வதில் மிக முக்கியமானதாக அல்லாஹுடைய தூதர் இதை குறிப்பிடுகிறார்கள். நன்மை என்றாலே நல்லறம், அதில் மிகவும் முக்கியமானது முதன்மையானது தொழுகையாக இருக்கிறது. அந்த தொழுகையுடைய நன்மையும் நற்கூலியும் அடைந்து கொள்வதற்கு மக்கள் முந்திக் கொள்ள வேண்டும். அதனுடைய சிறப்பை மக்கள் அறிந்து கொள்வார்களாயின் அதற்காக முந்திக் கொள்வார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அந்த ஹதீஸின் வாயிலாக குறிப்பிடுகிறார்கள். அதே போல சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 162வது செய்தி. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இஷா தொழுகையை ஜமாத்துடன் தொழுபவர் பாதி இரவு நின்று வணங்கியவரை போன்றாவார். யார் இந்த இஷாவுடைய தொழுகையை ஜமாத்துடன் நின்று வணங்குகிறார்களோ அவர் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை அடைகிறார். யார் சுபுடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழுகிறார்களோ முழு இரவு நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இஷாவுடைய தொழுகையை தொழக்கூடிய ஜமாத்துடன் தொழக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை பாதி இரவு நின்று வணங்கக்கூடிய நன்மை. சுபுடைய தொழுகை யார் ஜமாத்துடன் நின்று வணங்குகிறார்களோ அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவு முழுவதும் நின்று வணங்கின நன்மையும் நற்கூலியும் அல்லாஹ் வழங்குவதாக அல்லாஹுடைய தூதர் ஹதீஸின் வாயிலாக விளக்கிறார்கள். அப்ப இதுபோல நன்மையின் பக்கம் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்ட அந்த நன்மைக்கு விரைந்து செல்லுங்கள், அதற்கு முந்திக் கொள்ளுங்கள் என்ற இந்த நன்மையின் பக்கம் ஒவ்வொரு முஸ்லிமும் முந்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதற்காக வழங்குகின்ற நன்மையும் நற்கூலியும் அல்லாஹ்விடத்தில் நிலையானது, நிரந்தரமானது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு வாக்களிக்கிறான். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, அல்லாஹுடைய தூதர் நம்மை எச்சரிக்கை செய்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் 18வது செய்தி, அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள், இருள் மிகுந்த இரவுகளை போன்ற குழப்பங்கள் தோன்றுவதற்கு முன்னால் நீங்கள் விரைந்த நற்செயலை சென்று செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதானது அத்தகைய அந்த குழப்பமான காலை நேரத்தில் காலையில் ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு மூமின் மாலையில் காஃபிராகி விடுவான். மாலையில் ஒரு இறை நம்பிக்கையாளன் மூமினாக இருக்கிறவன் காலையில் காஃபிராகி விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டு விட்டு நம்மை நோக்கி எச்சரிக்கை செய்தார்கள். எத்தகைய நிலை உருவாகும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலக வாழ்வின் அற்ப இன்பத்திற்காக தன்னுடைய மார்க்கத்தையும் அவன் விட்டு விடுவான். அத்தகைய சூழ்நிலை ஏற்படும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இதுபோல குழப்பங்கள் நிறைந்த அந்த குழப்பமான சூழ்நிலை வருவதற்கு முன்னால் நீங்கள் விரைந்து நன்மையின் நற்செயலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த சூழ்நிலையில் மனிதர்கள், முஸ்லிம்கள் காலையில் இறை நம்பிக்கையாளன் மாலையில் காஃபிராகி விடுவான், மாலையில் உள்ள இறை நம்பிக்கையாளன் காலையில் காஃபிராகி விடுவான். இந்த உலகத்தினுடைய அற்ப சுகத்திற்காக தன்னுடைய தீனை, தன்னுடைய மார்க்கத்தையும் அவன் விட்டு விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு கூறுகின்ற அறிவுரை, ஃபஸ்தபிகுல் பிஹைராத், நன்மைக்கு நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள். நன்மையான காரியத்துக்கு விரைந்து செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.